கடாயில் வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கிராம்பு, பட்டை, ஒரு 2 ஏலக்காய் போட்டுடலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, சோம்பு, கசகசம். இது ஒரு 3 ஸ்பூன் கிட்ட வரும். கொஞ்சம் லைட்டாக வதங்கினோன்னே கறியில் காயில் ஆல்ரெடி உப்பு போட்டுருக்கு, அதனால் இது லைட்டாக உப்பு வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போட்டுருக்கு. அதனால் இதில் ஒரு 4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ தக்காளி ஆட்டணும். தக்காளி வதங்கினது எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் அது ரெடி ஆகிடுச்சுன்னா இப்போ நம்ம வந்து இதில் வந்து மட்டன் போட்டுக்கலாம். இதில் போட்டு காய் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், பொட்டேட்டோ ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து போடுவோம். அப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் வந்து தண்ணி விடும், தண்ணி தேவைன்னா அது